அந்த சாபம், இந்த சாபம்னு சொல்றாங்களே! இந்த சாபம் நீக்க என்ன பரிகாரம் செய்வது? என்ன நிவர்த்தி செய்றது இதுக்கு? சரி. முக்கியமான சாபங்கள் ஒரு 13 சாபம் இருக்கிறதா வேதத்தில் சொல்லியிருக்கு. இது இல்லாமல் பலவித சாபங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக எல்லாத்துக்கும் சாபம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. எல்லாமே சாபம்னு குலதெய்வ சாபம், பித்ரு சாபம், அப்படி இப்படின்னு ஏதோ சாபம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜென்ரலாக உண்மை இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சாபமாக ஆகும். நமக்கு தெரியாமலே சிலது சாபமாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்மளோட அருள்வாக்கில் உங்களுக்கு பட்சியினால் சாபம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்கிறோம். பட்சின்னா அது பறவைகள்னால சாபம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். நம்ம இந்த பறவைகள்னால ஏற்பட்ட சாபத்துக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு தீர்வு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். எப்படி அப்படின்னாக்கா, பறவைகள்னால என்ன வந்திருக்கும் அப்படின்னும் போது அவங்களோட வீட்டில் இந்த புறா வளர்த்துருக்குறாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருக்காங்க, கோழியெல்லாம் வளர்த்துருக்காங்க. வீட்டிலேயே இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. அந்த வீட்டு மொட்டை மாடியிலே வளர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் வளர்த்து எல்லாம் பெரும்பாலும் அது இறந்து போயிருக்கு. பெரும்பாலும் அதெல்லாம் இறந்து போச்சு. அதனால் சாபம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு ஆதாரமாக என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்லேயும் இந்த மாதிரி பச்சை சோபத்தால் ஆளாகி அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அருள்வாக்கான பரிகாரத்தில் அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அந்த அருள்வாக்கில் அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு. அவங்க ஆமாம்னு ஒத்துக்கிறாங்க. என்னது ஆமாம்? எஸ், பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு பையன் இதெல்லாம் வளர்த்து அவங்க அம்மா இறந்து போனாங்க, அப்பா இறந்து போனாங்க, குடும்பம் பிரிஞ்சு போச்சு, கல்யாணம் ஆகி அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், இப்போ தலைமறைவாக இருக்கான், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பறவைகளை வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது. அதே போல் வந்தவருக்கு கேட்டவங்களுக்கு இந்த பச்சை தோஷம்னு சொல்கிறதுலும் அதுலேயும் அவங்களுக்கு நம்ம அது சொன்னதும் அதனால் ஏற்பட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்படி நடக்குது, உங்கள் வீட்டில் எப்படி நடக்குதுன்னும் போது ஒட்டுமொத்தம் அவங்க மட்டும் இல்லை, அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த சாபம் ஏற்பட்டு போகுது. அந்த பில்டிங்கே சாபம் ஏற்பட்டு போகுது. அந்த மாதிரி நம்ம விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பக்கத்து வீடுன்னு சொன்னோமே, அவங்க அந்த வீடை கூட சேல்ஸ் பண்ணிட்டு காணாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வழக்கில் இருக்குது. விற்று வேற ஒருத்தவங்க வாங்கினவங்க அந்த வீட்டு மேலே வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது. எல்லாமே ஒரு சாதாரண பறவைகளை வளர்க்குறதுனால. அப்போ நம்ம வீட்டுங்களெல்லாம் கிராமங்களெல்லாம் கோழி வளர்க்குறாங்க அப்படின்னாக்கா, எல்லாமே வளர்க்குறது ஆத்மாத்மா வளர்க்குறாங்க. கிராமங்களில் பார்த்திங்கன்னா அதையே குலதெய்வத்துக்கு அல்ல விருந்தாக்கிடுறாங்க. அதெல்லாம் கூட பாவம்தான். அதில் ஒன்று இருக்குது. இந்த ஒரு ஸ்தாவர சங்கமம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு விலங்கை அடித்து இன்னொரு உயிரினம் சாப்பிடணும், ஒரு உயிரை கொன்று இன்னொன்று சாப்பிடணும்னு ஒரு விதியெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரினா ஓகே. அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் சாபமாக ஆகாது, வெறும் பாவத்தோடு நின்று போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். வெளிநாடுகளில் பல விதமான விலங்குகள் எல்லாம் வளர்க்குறதுக்கு அனுமதி தராங்க. சிங்கம், புலி எல்லாம் கூட அனுமதி தராங்க. அந்த வகையில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, குட்டியாக இருக்கும்போதே மலைப்பாம்பு ஒன்று கொண்டு அனகொண்டா மலைப்பாம்பை கொண்டு வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அது பெட் அனிமலாக வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. நல்லா வளர்ந்துச்சு, ரொம்ப வருஷம் இருந்தது. கடைசியாக அது ரொம்ப சோர்ந்து கிடக்குது. அந்த அனிமல் என்ன பண்ணுது, ரொம்ப சோகமாக இருக்குது.
என்னடா இது சோகமாக இருக்குன்னு, ஆக்டிவாக இல்லையே, இது சோகமாக இருக்குதே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியாமல் இந்த இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார், அனகொண்டா ஸ்பெஷலிஸ்ட், மலைப்பாம்புக்குன்னு ஸ்பெஷலான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் அந்த அனிமலை வந்து பார்த்துட்டு அவருக்கு அந்த அனிமலோட ஏதோ சைக்காலஜி புரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இந்த அனகொண்டா வந்து தன்னோட புத்தியை காட்ட போகுது, அது வந்து உங்களை முழுங்கணும்னு அது விரும்புது, ஒவ்வொரு நாளும் உங்களே முழுங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. ஆனால் நீங்கள் வளர்த்த விசுவாசம் அதுக்கு தடையாக இருக்குது. ஐயோ, நம்மளை வளர்த்தவங்கள நாமளே இப்போ முழுங்க போகிறோமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. தன்னை நம்மளை வளர்த்தவங்களே நாம் இப்போ முழுங்கணுமோன்னு. பாம்புக்கு பால் வத்த கதைன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அதுபோல் மலைப்பாம்பை வளர்த்தா அது என்ன பண்ணும், முழுங்க தான் செய்யும். அதோட சுபாவம் அது எல்லா தன்னோட சின்ன அனிமலெல்லாம் முழுங்கி வாழணுன்றது அதுக்கு தலையெழுத்து. இதில் வளர்த்தவங்கன்னு பார்க்குமா, இல்லை நம்ம காட்டில் இருக்கிறவங்கன்னு பார்க்குமா, நம்ம ஆற்றுல மீந்துறவங்கன்னு பார்க்குமா, யாரை கிடைக்குதோ முழுங்கி போயிடும். இதுதான் அதோட வேலை. அதுபோல் நம்ம வந்து நாமளே வளர்த்துட்டு ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் நாமளே வளர்த்துட்டு நாமளே அடித்து சாப்பிட்றதுங்கிறது தப்பு. உண்மையை சொல்லப்போனால் நம்ம கிராமங்களில், நம்ம கலாச்சாரத்தில் ஆடு, கோழியை தவிர மாடெல்லாம் அடித்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து திரும்ப கறி கடையில் விற்கிற காலெல்லாம் கூட இருக்குது. அழுவாங்க, இறந்து போச்சுன்னா அழுவாங்க, அதை புதைப்பாங்க, நமக்காக உழைச்சி கொடுத்தா ஏதாச்சேன்னு சொல்லிட்டு. ஆடும் கோழியும் தான் இறைச்சிக்காகவே வளர்க்குறாங்க. அப்போ கூட அதை பாசமாக வச்சுருந்தாலும் கடைசியாக வந்து அதை கறிக்கு தான் உணவாக்குறாங்க. இப்படி தான் ஆகுது. சரி, ஆனால் இந்த 2 விஷயத்தை, ஆடு கோழியை மட்டும் விட்டுடுங்க. அதுக்கு நான் பெருசாக விளக்கம் கொடுக்கல, அதை விட்டுடுங்க. மற்றபடி எந்த அனிமலை வளர்த்தாலும் சரி, அதுங்கள சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது, அதுங்களை கூண்டில் போட்டு அடைக்கக்கூடாது, அது கயிறுங்களை போட்டு கட்டக்கூடாது. அது இயல்பாக இயற்கையாக வாழணும். அந்த மாதிரி வளர்க்க முடிஞ்சாதான் அது நல்லது. இயற்கைக்கு மீறி நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அது உச்சா போகணும், நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அது வந்து கழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அது வந்து இயற்கையாக வாழக்கூடிய அனிமல்ஸை வந்து உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வளர்க்கக்கூடாது. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கெல்லாம், அதெல்லாம் அனிமலுக்கெல்லாம் அந்த சிஸ்டமேட்டிக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறதெல்லாம் கூட பாவம்தான். எந்த அனிமலையும் வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்க்குறதா சுதந்திரமாக வளர்க்கணும் அதுங்களை. இதுதான் இயல்பு. அப்படி இல்லைன்னா சாபம் ஏற்பட்டுரும். இதுபோல் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த விஷயத்துக்கு எனக்கும் தெரியல, நானுமே வந்து இவங்களுக்கான சாபத்துக்கு காரணம் நான் எங்களோட சித்தரோட தொடர்பு கொண்டு தான் நம்ம வந்து பேசி அதுக்கான சாபம் என்னான்னு நம்ம சொன்னோம். சித்தரோட அருளாக்கு மூலிமா தான் அவங்களுக்கு அந்த சாபத்தை நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். அதுக்கு நிவர்த்தியாக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு தெரியாத சாபங்களை, தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும்னா அதுக்கு சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷம். சண்டி தேவின்னு சொல்லக்கூடியவங்கள ஹோமம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப விசேஷம். அது யாருக்கு விவரம் தெரிஞ்சவங்களோ அவங்கள வச்சு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்து மதத்தை காக்க என்ன செய்ய வேண்டும்? இந்து மதத்தை காக்கணும்னா கோவில் உண்டியில் காசை போடாமல் இருக்கணும். காசு போடலைன்னா இந்து மதம் தானாக வளரும். ஏன் அப்படின்னா, இந்துக்களுக்கு காவலனாக இருப்பது, இந்து மதத்தோட கலாச்சாரத்தை காத்து கொண்டு வருவது, இந்து கோவில்களையும் இந்து சுவாமியையும் அந்த தொன்மையான புராணங்களையும் அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் பொறுப்பும் பணியும் பிராமணர்களில் சார்ந்தது. அவர்கள் தான் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தட்டில் காசு போடணும், பிராமணர்களுடைய தட்டில் காசு போடணும். நீங்கள் எப்போ அவங்களுக்கு தட்டில் காசு போடுறீங்களோ அவங்க நல்லா வளருவாங்க. நல்லா வளர்ந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த துறையை விட்டு போக மாட்டாங்க.
ஒருத்தரும் ஐடி அவங்க பிள்ளைங்க வந்து ஐடி போய் படிக்க மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போக மாட்டாங்க, வெளிநாடு போக மாட்டாங்க. அவங்க குடும்பம்லாம் திரும்பவும் என்ன பண்ணோன்னா இங்கேயே இருந்து வேதமே படிக்கும். அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வேதத்தை படித்தும் புரோகிதம் பார்த்தும் பூசை செய்தும் இந்து மதத்தை வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிராமணர்களை ஆதரிக்காமல் அவங்கள துவேஷம் பண்ணி துரத்தி விட்டுட்டிங்கன்னா இந்து மதத்தில் ஒரு கோயில் கூட இருக்காது, ஒரு கோயிலும் இருக்காது. அப்படியே இருந்தால் அந்த கோயிலில் ஒழுக்கமானவங்கெல்லாம் பூஜை செய்ய முடியாமல் போயிடும். அதனால் உண்டியில் காசு போடுறதை நிறுத்திடுங்க. ₹1 போட்டாலும் நீங்கள் தட்டில் போடுங்க. இப்படி தட்டில் போட்டு வந்தால் தானாக இந்து மதம் வளரும். இவ்வளோதான் ஆச்சு. வேதாந்தம் சித்தாந்தம் அப்படின்னா என்ன? அதுக்கு விளக்கம் கூறுங்க. வேதாந்தம் வேதத்தில் உள்ளபடி வாழ்வது செய்வது வேதாந்தமாகும். சித்தாந்தம் சித்தத்தில் தோன்றியபடி வாழ்வது செய்வது சித்தாந்தமாகும். ரெண்டுமே சரிதான். ரிஷிகள் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, ஜோசியர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கிருஷ்ண பரமாத்மா சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அப்படி ரிஷிகளால் சொல்லப்பட்டதுன்னு சிலது இருக்குது. அது பேர் ரிஷி வாக்கியம்னே சொல்லுவாங்க. பஞ்சாங்கலெல்லாம் கூட இருக்கும். ஓட்டம் ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். ரிஷி வாக்கியமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மன் வாக்கும்னு ஒரு வார்த்தை இருக்கும் பஞ்சாங்கங்களில். கார்கேய ரிஷி வாக்கியம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உஷட்கால முகூர்த்தம் சிறந்தது. முகூர்த்தத்தில் வந்து அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 4 முதல் 6 வரை உகந்ததுன்னு சொல்கிறார். மாண்டவிய ரிஷி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மனதில் நினைத்த போதே செய்யணும், அந்த முகூர்த்தம் சிறந்ததுன்னு சொல்கிறார். நினச்சா செஞ்சிடணும்னு சொல்கிறார். பிரகஸ்பதி வாக்கியம் குரு பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சகுனம் பார்த்து முகூர்த்தம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, வானசாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற ஜோதிடர்களை அறிஞர்களை கேட்டு முகூர்த்தம் வச்சுக்கணும்னு சொல்கிறார். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறது ஒரு வாக்கு, மற்ற ரிஷிகள் சொல்கிறது ஒரு வாக்கு. அப்போ என்ன, இந்த ரிஷிகள் சொல்கிறது பேர் என்ன அப்படின்னாக்கா சித்தாந்தம் இல்லை, அது பேர் சித்தாந்தம். ரிஷிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறது வந்து சித்தாந்தம். அவங்க சித்தத்தில் தோணுன்னே செய்யணும்னு சொல்கிறார் ஒருத்தர். இன்னொரு ரிஷி என்ன சொல்கிறாரோ 4 to 6னாக்கா அவர் சொல்கிறது படி இப்போ நடந்தாக்கா அதெல்லாம் சித்தாந்தம். ஆனால் பகவான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதாந்தத்தின்படி நடக்கிறது நல்லதுன்றார். வனசாஸ்திரத்திலெல்லாம் புகழ்பெற்றவர்கள் யாரோ அவங்க சொல்கிறத கேளுங்கன்றார். ஆக ஒரு முகூர்த்தத்துக்கே இந்த மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு இலக்கை அடையிறதுக்கு ஒரு வழி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க, பல வழி இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற பூஜை யாகங்கள்லாம் 2 விதம் இருக்குது இந்தியாவில். எனக்கு தெரிஞ்ச 2 விதம். ஒரு முறைக்கு பேர் அகஸ்தியர் முறைன்னு பேர், இன்னொரு முறைக்கு பேர் துர்வாச முனிவரோட முறை. துர்வாசங்கிறதோ வடநாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, அவரோட மெத்தடை ஃபாலோ பண்ணி அங்கே இருக்கிற யாகங்கள்லாம் நடத்துகிறாங்க. யாகங்கள்லாம் அந்த ஊரில் இதை மாதிரி நடத்துகிறாங்க. தென்னாட்டில் நடத்தப்படுவதெல்லாம் அகஸ்தியர் மெத்தடின் படி நடத்துகிறாங்க. இதுலேயும் இன்னும் நிறைய குரூப்புக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும்.
ஆனால் இது ரெண்டு தான் பல விதமாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த 2 மெத்தட் இருக்குது. ஆக 2 இலக்கு பெரியவங்க வகுத்ததே இருக்குது. அதுபோல் வேதத்தில் சொல்கிறபடி இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நிச்சயமாக மொழி இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பூஜை பண்ணிக்கிறீங்க வீட்டில் அப்படின்னா சங்கல்பம் ரொம்ப முக்கியம்னு இருக்குது. சங்கல்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இந்த நாட்டில் இந்த இடத்துல இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்படிலாம் சொல்லி சொல்லி பண்ணால் தான் அதோட பலன் நமக்கு வந்து சேரும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பலன் நமக்கு வந்து சேரும்னு சொல்லி சங்கல்பம்லாம் பண்ணி பூஜை யாகம்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணாலும் சரி, கோயிலில் பண்ணாலும் அர்ச்சனை பண்ணாலும் சரி, சங்கல்பம் பண்ணி பண்ணுறது. இது பேர் என்னதுன்னா வேதாந்தம்னு பேர். வேதத்தில் இருக்குது, அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ சித்தாந்தப்படி செஞ்சால் நடக்குமா நடக்காதா? நம்ம எதுவுமே சொல்லாமல் நடந்தால் நடக்குமா நடக்காதா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். நான் ஒன்றும் சொல்ல, இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் இந்த கிழமையில் இவருக்கு இவர் அன்னதானம் செய்கிறாரு அப்படின்னா தான் அந்த பலன் நமக்கு வந்து சேருமா? எதுவுமே சொன்னாமலே அந்த புண்ணிய பலன் நமக்கு வரும். ஒரு தீங்கு செய்கிறோம், யாரையாவது போட்டு அடிக்கிறோம், யாரோட பணத்தாச்சு எடுக்கிறோம், அப்போ எங்கேயும் சங்கல்பம் பண்ணிக்கிறது இல்லை. அது எப்படி தானாக வந்து சேருது? கெட்டது மட்டும் தானாக வரும், நல்லதுக்கு மட்டும் நம்ம சங்கல்பம் பண்ண தான் வருமா அப்படின்னு இருக்குல்ல. ஆக இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுறதுக்கு பேரெல்லாம் சித்தாந்தம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து செலவு அடிச்சிருக்காங்க கோவிலெல்லாம். நாத்திகத்தும் சித்தாந்தமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கூட இருக்கும். செலவடிச்சிருக்காங்க கோயிலுங்களெல்லாம். சிலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை நிர்வாண சிலையே கிடையாது. சிலைகள் என்னது? இது நிர்வாண சிலைகள் கிடையாது. அந்த சிலைக்கு சிலையெல்லாம் நல்லா வரைஞ்சிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க. ஆபரணங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. ஆபரணங்கள், தங்கங்கள், காதில் கம்பல் எல்லாத்தையும் செதுக்கியிருப்பாங்க. எல்லாம் ஏற்கனவே அதில் செதுக்கப்பட்டதாக தானே இருக்குது. அப்புறம் எது அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு மூட்டி அதுக்கப்புறமா ட்ரெஸ் பண்ணும்போது மூட்டை, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா திறந்து வைக்கிறது ஏன்? அது ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? சிவலிங்கத்தை மட்டும் பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. சிவலிங்க அபிஷேகம் மட்டும் பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் சில கோயிலில் பண்ணுறாங்க, சில கோயிலில் பண்ணுறதில்ல. அப்படியே பண்ணாலும் வஸ்திரத்தை மேலே போட்டுக்கிட்டே அபிஷேகம் பண்ணுறது. வஸ்திரம் எதுக்கு போடணும்? துணி எதுக்கு போடணும்? அந்த சிலையில் தான் துணியை ஏற்கனவே வரைஞ்சி தான் மறைச்சி வச்சுருக்காங்களே எல்லாத்தையும். இந்த மாதிரி அறிவுபூர்வமாக பகுத்தறிவாக கேட்டால் அது பேர் சித்தாந்தம். கேட்காம கண்மூடித்தனமாக ஏற்கனவே எழுதி வச்சதன்படி ஆகம விதிப்படி பெரியவங்க சொல்ல கேட்டு அப்படியே வாழையாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அது வேதாந்தம். இவ்வளோ தான் விஷயம். எதுவும் தப்பு கிடையாது.